அக்ஷய ராசி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னது அக்ஷய ராசி? நம்மளுடைய தசாபுக்தி. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், தசாபுக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது அக்ஷய லக்ன பத்ததிப்படி அக்ஷய ராசின்னு இருக்கும். நீங்கள் ஏஎல்பி சாஃப்ட்வேர் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏஆர்பின்னு பதிவு பண்ணியிருக்கோம். ஏஆர்பி என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுடைய தசை அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நடக்குது. சரிங்க, இந்த தசையை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். தசை பலம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் தசாபுக்தி வழியாகத்தான் ஒரு செயல் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சுக்கரதசை நடந்ததுன்னா அவனுக்கு சுக்கரதசை ஓஹோன்னு ஆயிடுச்சு, சுக்கரதசையில் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. சந்திர தசையில் படாப்படுத்தி எடுத்துச்சுன்னு சொல்லுவீங்க. ராகு தசையில் திருமணமும் ஆச்சு, ராகு தசையில் பிரச்சனையாகவும் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. அவனுக்கு என்ன குரு தசை நடக்குது, கோடி புண்ணியம், கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. நீங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த தசாபுக்தி வலிமையானது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க. நானும் அதைத்தான் கூற விரும்புகிறேன். எங்களுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா சார் அதைத்தான் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அக்ஷய ராசி, அக்ஷய ராசின்னா உங்களுடைய நட்சத்திரம், அக்ஷய நட்சத்திரம் அப்படிங்கிறது பிறந்த நட்சத்திரம் என்றவோ அதிலிருந்து பிறந்தது தான் அக்ஷய நட்சத்திரம். நம்ம எப்படி வளர்ந்து வரமோ, நம்மளுடைய லக்னம் எப்படி வளருதோ அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு அக்ஷய ராசி அப்படிங்கிறது வளருது. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். உதாரணம் சொல்ல போனோம்னா ஒருத்தங்களுக்கு 45 வயசு, அவங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரம்ங்கிறது கார்த்திகை நட்சத்திரம். பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். முதல் திசை அப்படிங்கிறது அவங்களுக்கு சூரிய தசை. சூரிய தசை முடிந்து அவர்களுக்கு என்ன தசை? சந்திர தசை. சந்திர தசை முடிந்து செவ்வாய் தசை. செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை. ராகு தசை முடிஞ்சு தற்போது அவருக்கு குரு தசை அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்கும். அப்போ இந்த குரு தசை அப்படிங்கிறது அவங்களுக்கு பலம். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நண்பர்கள் எல்லாருமே, நம்மன்னு இல்லை, நம்ம பாட்டி தாத்தா முதற்கொண்டு இந்த தசைகளை தான் நமக்கு வலு, அதுதான் நம்மளுடைய இயக்கம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த தசை என்னுடைய லக்னத்திற்கு எப்படி இருக்குது, என்னுடைய அக்ஷய லக்னத்திற்கு எந்த இடத்துல இருந்து தசாநாதன் அதை நடத்துகிறார், எனக்கு அது அனுகூலமாக இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் சொன்னது இந்த குரு தசை நடக்கிறது அப்படிங்கிறது ஓகேங்களா. இப்போ ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம், அவருக்கு பிறந்த லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம், தற்போது அவருக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம். அவருக்கு இப்போ இவருடைய வயசு அனுசரித்து இவருடைய தசை அப்படிங்கிறது ராகு திசையாக இருக்குது. 35லேருந்து 40 வயசுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுடைய நட்சத்திரம் லக்னம் அனுசரித்து கடக லக்னமும், திசை அனுசரித்து திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து ராகு தசை கும்பராசியிலிருந்து நடத்துவார். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு பயங்கர போராட்டமா இருக்கும். இந்த கடக லக்னம் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பவே அவருக்கு மன போராட்டம், திருப்தியற்ற தன்மை. நான் வீடு வாங்கினேன், எனக்கு அந்த வீட்டுல நிம்மதிங்கிறது இல்லை. நான் ஒரு செயலை செய்யறேன், தொழிலே ஆரம்பிக்கிறேன், தொழில திருப்தி அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த தசையும் லக்னமும் 6-8 இருக்கு. அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் 6-8 இருக்கு. ஷஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு திருப்தியற்ற தன்மை அப்படிங்கிறது தான் கொடுக்கும். இவங்களுக்கு திருமணம் பண்ணினாலுமே, நல்ல ஒரு அழகான மனைவி அமைந்தாலுமே அவங்களுக்கு மன திருப்தி ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த கடக லக்னம் அக்ஷய லக்னத்திலேருந்து சிம்ம லக்னம் மாறுற வரைக்கும் 10 வருடம் ஒரு லக்னம்னு சொல்லியிருக்கோம். இந்த 10 வருட காலம் அமைப்புங்கிறது மாற்றம் அடைகிற வரைக்கும் இந்த ஜாதகருடைய தன்மைகள் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அப்போ என்னுடைய தசை என்னது, என்னுடைய தசாநாதன் எந்த நட்சத்திர புள்ளியிலேருந்து நடத்துறாரு. நான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தேன் அப்படின்னா எனக்கு நடக்கக்கூடியது தற்காலகட்டத்துக்கு குரு தசையாக இருந்தது. புனர்பூசம் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடியது, என்னை வலுப்படுத்தக்கூடியது குரு பகவான் மட்டுமே. அப்ப நான் செய்யக்கூடிய நட்சத்திரம் என்னைக்கா இருக்கும், அர்ச்சனை செய்யக்கூடியது புனர்பூசம் நட்சத்திரத்துல தான் என்னுடைய அர்ச்சனை அப்படிங்கிறது நான் பண்ணணும். ஏன்னா எனக்கு தசாநாதன் தான் வலு. அப்ப தசாநாதன் எந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் எந்த நட்சத்திரத்துல இயங்குறாரு. இப்ப நான் முதல்ல சொன்னேன், திருவோணம் நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்தாங்க, இப்போ அவங்களுக்கு ராகு தசை நடக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணணும்னு சதய நட்சத்திரத்தில், என்னுடைய பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது
திருவோண நட்சத்திரம். இப்போ எனக்கு அக்ஷய ராசி அப்படிங்கிறது சதய ராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி. அதில் அர்ச்சனை பண்ணுவது, அந்த நாட்களில் கோவிலுக்கு போகுவது, நீங்கள் ஏதாட்டி பூஜைக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் என்ன நட்சத்திரமோ நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் பலப்படுத்துவதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 6-8 இருக்க லக்னமும் அவங்களுடைய தசாநாதனும் 6-8 இருக்கும் காலங்களில் நிறைய மாற்றங்களை இந்த அர்ச்சனையும் இந்த தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்கும். ஒரு தெய்வத்திற்கும் அவங்களோட ஜாதகம் அனுசரித்து ஒரு வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா அவங்களுடைய நட்சத்திர புள்ளிகள் வச்சுதான் அது சொல்ல முடியும். உதாரணம் சொல்லணும்னா சில கோவில்களில் போய் தேங்காய் உடைங்கன்னு சொல்லுவோம், சில கோவில்களில் போய் ஏதாட்டி வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுடைய ஜாதக அமைப்பு தான் இந்தந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது அங்க சொல்லப்படுகிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தோம். ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது குறிகாட்டினாங்க. ஆணோட அப்பா கேட்ட ஜாதகம். அவங்க ஜாதகத்துல பிரிவு அப்படிங்கிறது வந்துருச்சு. கணவன் மனைவியும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. எப்போ சேருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இவங்களுக்கு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. லக்ன மாற்றத்திற்கு பிறகு இவங்க சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. தற்காலம் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறது சொன்னோம். அடுத்த ஒரு கேள்வி அவர் கேட்டார், ஏதோ பில்லி சூன்யம் கெட்ட சக்தி ஏதாட்டி இவங்களுக்கு வச்சுருக்காங்களா யாராட்டி, இவங்க கணவன் மனைவி பிரிந்து வாழணுங்கிற ஒரு தன்மை அந்த ஜாதகத்தில் இருக்குதா, அந்த கெட்ட சக்தி அவங்களுக்குள்ள யாரோ செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்க, கெட்ட சக்தி ஏதாட்டி அவங்களுக்கு வந்துருச்சா, அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி குறிகாட்டுதான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். ரொம்ப அருமையான கேள்வி. அந்த நண்பர் தன் மனசில் நினைச்சதை கேட்டிருக்கிறாரு. அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்குதான்னா அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது அது. இந்த ஜாதகருக்கு, இந்த பெண்ணோட ஜாதகத்துக்கும் சரி, அந்த ஆணோட ஜாதகத்துக்கும் சரி, இந்த ஒரு எண்ணம், அந்த கிரகங்கள் சரியில்லாத நிலைமை. முதல்ல ஜாதகம் நல்லா இருக்கணும்னா நான் நல்லா இருக்கணும், நானே நல்லா இல்லை. நான் அடுத்தவங்க சொல்லக்கூடிய தன்மையோ, அடுத்தவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய தன்மையோ என் மனதிற்கோ என் உடலுக்கோ எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் என்னோட நிலைங்கிறது அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த நிலைமை அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடியது லக்ன நட்சத்திர புள்ளி, அவங்கள இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் சரியில்லாத நிலைமை. லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதுவும் சரியில்லை. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு திருப்தியற்ற தன்மைங்கிறது இந்த ஜாதகர் வாழ்கிறாரு. அந்த பெண்ணிற்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அமைப்பு, 2 பேருமே ஏற்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு அழுத்தம் தரக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது நம்ம ஜாதகத்தில் எல்லாமே பார்வைகளாலையும் கிரகத்திலையும் ஒன்று சேர்ந்திருக்கு, கோச்சாரத்திலையும். அப்போ இவங்களுக்குள்ள இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் யாரோ பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அதனால தான் இவங்க பிரிஞ்சாங்களாங்கிற ஒரு தன்மை இருக்கும். சில காலங்கள் மட்டும்தான் இந்த தன்மை அவங்க ஜாதக அமைப்பின்படி. ஸோ நீங்கள் அதை வருத்தப்பட வேண்டாம், அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அந்த தந்தைக்கு சொன்னோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்குது, அது நடமாடுது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு போகக்கூடியது ராகுவோட நட்சத்திர புள்ளி, துலா லக்னம், ராகுவோட நட்சத்திர புள்ளி சம்மந்தப்படும் போது இந்த தேவையற்ற மனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிகழும். இது ஒரு 3 மாசமா அவங்களுக்கு இருக்குதான்னு கேட்டோம் அவங்கள்ட்ட. ஆமாம் மேடம், 3 மாசமா அப்படிதான் இருக்குது எனக்கு அப்படிம்பாங்க. ஆமாம், யாருமே இல்லாத நேரத்தில் யாராட்டி நடமாடுறாங்கங்கிற பிரம்மையை, ஒரு மாயை உங்கள் மனசில் அது ஏற்படுத்தும் அப்படின்னா ஆமாங்க அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதற்கும் அவர்கள் ஜாதகமே காரணம். நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்ட சக்தியோ வேறு எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இருக்குதான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி காலகட்டத்தில் இருந்தது. இன்றளவில் நம்ம பார்க்குறோம் நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். இந்த பில்லி சூன்யம் வைக்கிறது, ஏவல் வைக்கிறது, சிலர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எனக்கு அது சம்மந்தப்படுதுங்களா மேடம்னு. அப்படி இல்லைங்க, உங்களுடைய ஜாதக அமைப்புங்கிறது கரெக்டாக இல்லை. தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் சுவாமி கோவிலுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். பல வருஷமாக போகலைங்க, சுவாமியை கும்பிட்ற எண்ணமே வரலைங்க அப்படின்னாங்க. குறைந்தபட்சம் ஒரு 2 வருடம் ஆச்சா அப்படின்னா ஆமாங்க கரெக்டாக 2 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. அப்போ அந்த நட்சத்திர புள்ளி எப்போ மாற்றம் அடைந்ததோ இவர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள இடைவெளி அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. குருவோட அனுகிரகம்னு சொல்லுவோம். கடவுளோட அனுகிரகம் குறைய இந்த ஜாதகருக்கு இந்த தன்மையை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் கடந்த ஒரு 8 மாசமா அவங்க படாத பாடுபட்டிருப்பாங்க. மனசளவில் அவங்களுக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வரக்கூடாதோ எல்லா எண்ணங்களும் வந்திருக்கும். அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கடன் இருக்குதும்பாங்க, நோய் இருக்குதும்பாங்க, மனசு சரியில்லைம்பாங்க. சில காதல் வந்தது சிலருக்குன்னா அது பிரச்சனையாகவே முடிஞ்சிடும். எதுவுமே கிடையாது, பிரச்சனையாகவே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு மாத்திரம் பிரச்சனையாக இருக்குங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். இது இந்த கோச்சார கிரகங்கள்னால் நகழக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்குது. நிறைய பேருக்கு அது உணர வச்சிருக்கோம். உணர வைக்க முடியுமானா முடியும்.
நிறைய ஜாதகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. சிலர் வந்து இந்த மகர லக்னம் போகிறவங்களுக்கு வீடு வந்து கரெக்டாகவே இருக்காதுங்கிற ஒரு தன்மை. எனக்கு வீடு அமைப்பாகவே இல்லை, வீடு வந்து எப்போ பாருங்கள் எனக்கு பிரச்சனை பண்ணின்னு இருக்கு அப்படின்ட்டு. வீடு கரெக்டாக தான் இருக்கும். இந்த வருஷம் இப்போ யாருக்கு மகர லக்னம் போகுதோ கடந்த ஒரு 6 மாதமாக வீட்டில் பொருட்கள் உடையும். முதல்ல நான் சொன்ன மாதிரி உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது கெட்டு போயிடும். தானாக கிச்சனில் எதாட்டி உடஞ்சுட்டே இருக்கும். கிச்சன் டோரை மாற்றக்கூடிய ஒரு தன்மை. இந்த கிச்சனில் மூளையில் வந்து அதிகமான வலை, அந்த 8 கால் வந்து வலை கட்டுற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பொருளை வச்சு மறந்துடுவோம், அது ஃபங்கஸ் அப்படிங்கிறது அங்கே உருவாகும். நடக்குதா இல்லையான்னு உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது மகர லக்னமாக இருந்து தற்போது தான் அந்த மகர லக்னம் அப்படிங்கிறது மாற்றம் அடைந்ததுன்னா 3 மாத காலம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள். அப்போ உங்கள் வீட்டில் ஏதாட்டி இருக்குதுன்னு எண்ணமா? கிடையாது. கோச்சார கிரகங்கள்லாம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். இது எப்போ சேஞ்ச் ஆகும்னா நமக்கு அந்த காலம் அவங்களுடைய ஜாதகத்தில் அழகாக தெளிவுபடுத்தும். ஏன்னா இவங்களுக்கு என்ன நட்சத்திர புள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த லக்னம் ஆரம்பித்து அவங்களுக்கு உத்திராட நட்சத்திரமாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொன்னாலுமே சரியா அவங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அப்போ நான் சரியா இருக்கேனா, என் வீடு சரியா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே சரியா இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கெட்ட சக்தி அப்படிங்கிறது வீட்டில் வந்துருச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க, ஆமாம்மா வந்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. 3 மாதமாக அப்படி தான் இருக்குது, ஏதோ சரியில்லை அப்படிம்பாங்க. கிச்சன் போனால் சமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய அவங்களுடைய ஜாதக நிலை அனுசரித்து கூற முடியுமானா கண்டிப்பாக கூற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுபோல் மேலே ஒரு ஜாதகத்தில் பார்க்கலாம். நன்றி.